Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare. அன்னை தேவகியின் ஆனந்த காரணனே, அன்பின் வசுதேவர் அவர் தனையன் நானவனே. கம்சன் சாணூரன் மதமுடித்த நாயகனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. வெளிரும் சூழ்முடியில் மோகனமாயானவனே, மயக்கும் முழுமதியின் நிகழழகு ஆனவனே, ஒளிரும் குண்டலங்கள் காதணியாய் கொண்டவனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. மணக்கும் மந்தார பூவாசம் கொண்டவனே, மயிலின் எழில் தோகை மகுடமதில் கொண்டவனே, மயக்கும் புன்னகையும் நாந்தகமும் கொண்டவனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. ஆயர் குலம் வந்த மேலான ரத்தினமே, முழுதாய் மொட்ட விண்ட தாமரை கண் கொண்டவனே, நீல முகிலொத்த திருமேனி கொண்டவனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. ராதா ருக்மணியின் லீலா வினோதனே, தூய துளசி மணம் தனி விரும்பும் மாதவனே, பீதாம்பரத்தாடை தனிலென்றும் ஒளிர்பவனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. சங்கு சக்கரமும் கரமேந்தும் கேசவனே, காட்டு மலர் கோர்த்த மாலையினை தரித்தவனே, தங்கத் திருமார்பில் ஸ்ரீவத்சம் கொண்டவனே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே, தரணி அதன் குருவாம் கண்ணனுக்கு வந்தனமே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பியூட்டிஃபுல் ஜெயஸ்ரீஜி, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடினேன். வெரி நைஸ், தேங்க்யூ. கிருஷ்ணாஷ்டகோட தமிழ் வருஷன். ஓ, ஓகே ஓகே. சார் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே, அமிர்த கலசாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே, அமிர்த கலசாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே, கலசஹஸ்தாய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணுவே நமः. நலத்துக்காகவும் ஆரோக்கியத்துக்காகவும் வேண்டிக்கிறோம். நிறைய பேருக்கு வேண்டியிருக்கு. எல்லாருக்கும் நம்ம கிளாஸ்லயே பானுஜி, பாலசுப்ரமணியம்ஜி, வாசவிஜி அவங்களுக்கெல்லாம் இன்னும் உடம்பு முழுசா சரியாகாம இருக்கா. எல்லாம் சீக்கிரமா குணமடைஞ்சு தரணும் அதுக்கு தான் பிரார்த்திக்கிறோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ முண்டக்க உபனிஷத்
எடுத்திருக்கோம். நேத்தி வரைக்கும் ஒரு 5-6 ஸ்லோகங்கள் எடுத்திருக்கோம். 5-6ன்னு ஏன் சொல்றேன்னா, அது இந்த ஸ்லோகத்தோட கண்டினியூஷன்ல பார்த்தீங்கன்னா 5 தான் எடுத்திருக்கோம். 6வது ஜஸ்ட் இப்படி தட்டிருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த 6 ஸ்லோகங்களையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு 7, 8, 9 எவ்வளவு முடியறதோ அவ்வளவு எடுத்துக்கலாம். 9 ஸ்லோகங்கள் தான் இந்த முதல் கண்டத்துல இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் முடிக்கிறதுக்கு. இல்லைன்னா அடுத்த வாரம் அதை முடிச்சுக்கலாம். தியான ஸ்லோகம், சாந்தி மந்திரம் சொல்லலாம். ஓ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्तिः शान्तिः शान्तिः. ஸோ இந்த முண்டகோபனிஷத் முதல்ல 5 குருகளுக்கு பேர் சொல்லி, அப்புறமா அவர் சௌனக்கார் வந்து கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி ரொம்ப மகத்தானது. எதை அறிந்த பின் நான் எல்லாம் எனக்கு எல்லாமே அறிந்துவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற கேள்வி சௌனகர் அங்கீரஸ்ட கேட்கிறார். அதுக்கப்புறமா நடக்கிறது எல்லாமே அவளோட சம்வாதம் தான். அவர் அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 4வது ஸ்லோகத்திலேருந்து அந்த பதில்கள் எல்லாம் ஆரம்பிக்கிறது. முதல்ல அந்த 6 ஸ்லோகங்களையும் பார்த்துண்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகங்களையும் எடுத்துக்கலாம். ஓம் ब्रह्मा देवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता स ब्रह्म विद्यां सर्वविद्याप्रतिष्ठामथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह. अथर्वणेयां प्रवदेत ब्रह्माथर्वातं पुरोवाचाङ्गिरे ब्रह्म विद्याम् स भारद्वाजाय सत्यवाहाय प्राह भारद्वाजोऽङ्गिरसे परावरा. பாரம்பரியமா மேலேந்து கீழே முதல்ல பிரம்மா அவர் பிறக்கிறார். அவர் வந்து முதல் பர்சன் அவர்தான் இந்த விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா. விஸ்வத்தை கிரியேட் பண்றதும் அவர், இந்த புவனத்தை காப்பாற்றுபவரும் அவர். அவர் வந்து இந்த பிரம்ம வித்யாங்கிறது தான் சர்வ வித்யா பிரதிஷ்டாம். இந்த எல்லா வித்யாக்களுக்கும் பிரதிஷ்டாவா இருக்கிறது, மூலமா இருக்கிறது என்னதுன்னா பிரம்ம வித்யா. அந்த பிரம்ம வித்யா அவர் தன்னோட ஜேஷ்ட புத்திராய, அவரோட முதல் மகனான அத்தர்வன் அவருக்கு உபதேசித்தார். அதுக்கு அடுத்தாப்புல அதர்வணேயாம் பிரவதேத்த பிரம்மா. இந்த பிரம்மா வாக்கியத்தை அதர்வணன் சொல்றார். அதர்வாத்தம் புரோவாச்சாங்கிரே பிரம்ம வித்யாம். அங்கிரே அப்படிங்கிறவருக்கு இந்த பிரம்ம வித்யாம் கொடுக்கிறார், சொல்றார். ச பாரத்வாஜாய சத்தியவாகாய, பாரத்வாஜ குலத்துல பிறந்த இந்த சத்தியவாகனுக்கு சத்தியவாகாய பிராக பாரத்வாஜோங்கிரசே பராவராம். சோ இந்த அங்கிர அப்படிங்கிறவர்
அங்கிரிங்கிறவர் இந்த பாரத்வாஜ குலத்துல பிறந்த சத்யவாயக்கு இந்த பிரம்ம ஞானத்தை கொடுக்கிறார். அவர் பாரத்வாஜோங்கிரசே பராவராம், அங்கிரசருக்கு இது பராவராம், இந்த பாரம்பரியமா மேலேந்து கீழே இந்த பிரம்ம வித்யாம் கொடுக்கிறார். அடுத்ததுதான் முக்கியமான ஸ்லோகம். இந்த இந்த உபனிஷத்துக்கே மூலமா இருக்கிற அந்த ஸ்லோகம் இதுதான். शौनकोह वै महाशालोङ्गिरसं विधि वधुपसन्न पप्रच्छ कस्मिन्नु भगवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं भवतीति. ஷௌனக அவர் மகாசாலம், அவர் கிரகஸ்தர், நிறைய பணமுடையவர். அவர் அங்கிர முனிவர்கிட்ட கேட்கிறார், விதி பிரகாரம் கேட்கிறார், அவரை அணுகி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கஸ்மின்னு பகவோ, பகவோ அப்படின்னு ஆச்சாரியார் அவர் குருட்ட சொல்றார். கஸ்மின்னு விஜ்ஞாத்தே சர்வம் இதம் விஜ்ஞாத்தம் பவதி. கஸ்மின் எதை அறிந்தால் சர்வம் அனைத்தும் விஜ்ஞாத்தம் அறிந்ததாக ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு அங்கீரர் பதில் சொல்றார். தஸ்மை சஹோவாச்ச द्वे विद्ये वेदितव्ये इति हस्म यद्ब्रह्मविदो वदन्ति परा चैवा परा च. द्वे विद्ये वेदितव्ये इति हस्म. द्वे विद्ये, ரெண்டு உண்மை, ரெண்டு வித்யாங்கள், ரெண்டு வித்யா இருக்கு. வேதிதவ்யே அறியப்பட வேண்டியவை அப்படி ரெண்டு இருக்கு. எது அது யார் சொல்றா? பிரம்மவித், பிரம்மத்தை அறிந்தவர் சொல்றார். பிரம்மவிதோ வதந்தி. அதுல என்ன ரெண்டு விஷயம்? பரா ச அபரா. மேல் அறிவு, கீழறிவு, மாதிரி ரெண்டு அறிவுகள் இருக்கு, ரெண்டு வித்யா இருக்கு, ரெண்டு விதமான வித்யைகள் கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஒண்ணு பரா, ஒண்ணு அபரா. இது 4ஆம் ஸ்லோகம். 5ஆம் ஸ்லோகம் என்ன சொல்ற? தத்ராபரா ருக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ தர்வவேதः शिक्षा कल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अथ परायया तदक्षरमधिगम्यते. அதில் இந்த அபராவித்யாங்கிறது என்னெல்லாம் அப்படின்னா, இந்த 4 வேதங்கள், ருக் யஜுர் சாம அதர்வ வேதங்கள். அதை தவிர சிக்ஷா, சிக்ஷானா இங்க படிப்பு இல்ல, சிக்ஷானா உச்சரிப்பு, சாண்டிங். அப்புறம் கல்ப, கல்பனா இந்த முறைப்படி நடக்கிறது, ரிச்சுவல்ஸ். அப்புறம் வியாக்கரணம், கிராமர். அப்புறம் நிருக்தம், செய்யுள், சொல் விளக்கம். சந்தக, மீட்டர். ஜோதிஷம், ஜோதிஷம்னா இந்த கை பார்க்கறது, ரேகை பார்க்கறது, ஆரோஸ்கோப் பார்க்கறது, அதெல்லாம் இல்லை. ஜோதிஷம்னா காலகணிதம், டைமோட அறிவு. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அபராவித்யா. இப்ப பராவித்யா அது என்னது? அது அக்ஷரம். அந்த அக்ஷரத்தை அடையறதுக்கான எந்த வித்யா இருக்கோ அது பரா. இந்த மாதிரி ரெண்டு வித்யாக்கள் இருக்கு.
ஆறாம் ஸ்லோகத்துல அதோட குணங்களை பத்தி சொல்றார். யத்ததத் திரேஷ்யமக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அசக்ஷுஸ்ரோத்ரன் ததர்ப்பணிபாதம் ததபாணிபாதம் நித்யம் விபும் சர்வகதம் சுசூக்ஷம் ததவ்யய் யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீராः. யத் அது, தத் அதுவே, அத்ரேஷ்யம் காண முடியாதது, அக்ராஹ்யம் கிரகிக்க முடியாதது, அகோத்திரம் எந்த குலத்துக்கும் சேராதது, அவர்ணம் எந்த நிறமும் அற்றது, அசக்ஷு ஸ்ரோத்ரம் அசக்ஷு ஸ்ரோத்ரம் கண்கள் இல்லாதது, காதுகள் இல்லாதது, அபாணி பாதம் கைகள் கால்கள் இல்லாதது, நித்தியம் எப்பொழுதும் இருப்பது, விபும் எல்லா இடங்களும் பரவியது, சர்வகதம் அனைத்திலும் இருப்பது, சுசூக்ஷ்மம் மிக சூக்ஷ்மமானது, அவ்வயம் அழிவில்லாதது, பூதயோனிம் இந்த உயிர்களுக்கெல்லாமே இந்த பூதங்களுக்கு காரணம் அதுதான், பரிபஷ்யந்தி உணர்கின்றனர், தீராகா ஞானிகள். சோ காண முடியாதும் கிரகிக்க முடியாதும் எந்த குலம் நிறம் என்று சொல்ல முடியாதும் கண்கள் காதுகள் கைகள் கால்கள் இல்லாதுமான அந்த பரம தத்துவம் எப்பொழுதும் இருப்பதாகவும் அனைத்திலும் பரவியதாகவும் மிக நுண்ணியதாகவும் அழிவற்றதாகவும் இருக்கிறது. அது எல்லா உயிர்களுக்கும் காரணமாக இருக்கின்றன என்று ஞானிகள் உணர்வார். So, yattadadreshyam, yattadadreshyam, yattad adreshyam, agrahyam, agotram, avarnam, achakshushrotran, tadapanipadam, nityam vibhum sarvagatam susukshman tadavyayai யத்பூதயோனிம் பரிபஷ்யந்தி தீரா. இதுதான் பிரம்மன். இதுதான் நீ அறிய வேண்டியது. எதை அறிந்தால் எல்லாமே அறிய முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம். காஸ் இருந்ததுன்னா, காஸ் தெரிஞ்சுன்னா எஃபெக்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். கோல்டு அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சா அதுலேருந்து வர இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும். அது பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், நெக்லஸா இருக்கட்டும், இயரிங்கா இருக்கட்டும். கோல்டுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சா அதை பத்தி அதுலேருந்து வர இந்த நகைகள்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி நீர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுண்டா அதுலேருந்து வர அலைகள் எல்லாமே, அலை துளிகள் எல்லாமே எல்லாம் இந்த ஐஸ் கட்டிகளா இருக்கட்டும், ஸ்னோவா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். களிமண்ணு தெரிஞ்சா போரும். அந்த மண்ணிலேருந்து இருக்கிற வர அந்த பானைகள் எல்லாம் நமக்கு தெரியும். சோ காசு தெரிஞ்ச எஃபெக்ட் தெரியும். ஏன்னா எஃபெக்ட் காசுலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இப்ப பிள்ளையாரும் முருகனோட கதையும் சொன்னோம். முருகன் இந்த 3 பிரபஞ்சத்தையும் சுத்தறதுக்காக கிளம்பிட்டாரு. இந்த பிரபஞ்சத்தை 3 வாட்டி சுத்தறதுக்காக மயில் மேல உட்காந்து கிளம்பிட்டார். ஏன்னா அவர் அந்த இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ், அதாவது அந்த எஃபெக்ட் பாக்குறதுக்காக அவர் கிளம்பினார். பிள்ளையார் என்ன பண்ணார்? பரமசிவனையும் அம்பாளையும் 3 வாட்டி சுத்திட்டு, எனக்கு இதுல தான் எல்லாமே வந்திருக்கு, என்னோட யூனிவர்ஸ் இதுதான், என்னோட பிரபஞ்சம் இதுதான், இதை சுத்தின உங்க 2 பேரை சுத்தினாலே எனக்கு பிரபஞ்சத்தை சுத்தின போல. ஏன்னா அவர் காசை சுத்துறார். சோ இந்த நாலேஜ் ஆஃப் த காஸ் தெரியணும். இந்த காரணம் தெரிஞ்சுன்னா அதுலேருந்து வர விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுலேருந்து வர விஷயங்கள் எல்லாத்தையும் நுணுக்கமா தெரியணும்னு இல்லை. ஆனா இதுலேருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சா அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சோ அது மாதிரி 2 வித்யா இருக்குங்கிறார். அபராவித்யா, பராவித்யா. இந்த காஸ், இந்த காரணமா இருக்கிறது அது பராவித்யா.
இந்த எஃபெக்டா இருக்கிறது, அதாவது இதுல இருந்து வர இந்த இந்த நெக்லஸா இருக்கட்டும், இந்த பிரேஸ்லெட்டா இருக்கட்டும், இந்த இயர்ரிங்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் இஃபெக்ட். இதெல்லாம் அபராவித்யா. சோ பிசிக்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் அபராவித்யா. நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது இந்த இந்த ரியாலிட்டி. எது நிஜம், எதுலேருந்து இதெல்லாம் வருதோ, ஏன்னா அதெல்லாம் அழிய போறது. இப்ப இன்னைக்கு அது பிரேஸ்லெட்டா இருக்கு, நாளைக்கு அதே நெக்லஸா மாறிடும், நாளைக்கு அதே காதுல இருக்கிற இயர்ரிங்ஸா மாறிடும், அதே 4ஆம் தேதி திருப்பியும் பிரேஸ்லெட்டா மாறிட்டு இருக்கும். ஆனா மாறாதது இந்த தங்கம் தான். இந்த நீர் இன்னைக்கு அலையாக தெரியும், நாளைக்கு மழையாக தெரியும், 3ஆம் நாள் ஸ்னோவாக தெரியும், 4ஆம் நாள் திருப்பி மலை துளிகளாக தெரியும். சோ அந்த நீர் மாறிண்டே இருக்கும், மாறாதது நீர் தான். சோ இந்த அப்பியரன்ஸ், இந்த எஃபெக்ட் மாறிண்டே இருக்கும். களிமண்ணிலேருந்து வர இந்த பானைகள் எல்லாம் வேற வேற ரூபத்திலையும் வேற வேற நாமத்திலையும் இருக்கும். நாம ரூப விவகாரம் மாறின்னு இருக்கும், பேர் மாறின்னு இருக்கும், அதோட ரூபம் மாறின்னு இருக்கும், அதோட யூஸ் மாறின்னு இருக்கும், விவகாரம் மாறின்னு இருக்கும். ஆனா அந்த களிமண் எதுல இருந்து அதெல்லாம் வந்திருக்கோ அது மாறாது. சோ நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் பிரம்மன். நல்லது கெட்டது எல்லாம் பிரம்மன். அதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி தான் நமக்கு தெரியணும். அதுலயே இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. எது ரியல்? கோல்டு, வுட்டு, வாட்டர், களிமண், இதெல்லாம் தான் ரியல். சோ இந்த இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பரவலாக இருக்கு, எவ்வளவுலாமோ இருக்கு இந்த பிரபஞ்சத்துல. ஆனா அதோட ரீசன் என்ன? எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னா பிரம்மன்ல இருந்து வந்திருக்கு. இதுதான் பராவித்யா. இந்த அபராவித்யா என்னது? இந்த 4 வேதங்கள், ரிக்வேதோ, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம், அண்ட் இந்த 6 சயின்சஸ் என்ன? சிக்ஷா, கல்ப, வியாக்கரணம், நிருக்தம், சந்தம், ஜோதிஷம். இதெல்லாம் அபராவித்யா. இதெல்லாம் தேவையா? தேவை. இந்த உலகத்தை அறியணும், இந்த உலகத்தில் நமக்கு வாழணும், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும், அதுக்கெல்லாம் இந்த அபராவித்யா தேவை. ஆனா மோட்சம் வேணும், நிர்முக்தம் வேணும், இதுலேன்னு வெளியில வரணும் அப்படின்னா என்ன தேவைன்னா இந்த பராவித்யா தேவை. இந்த உலகத்துல வாழறதுக்கு நமக்கு அபராவித்யா தேவை. ஆனா இந்த உலகத்தை விடும்போது விட்டுட்டு திரும்பி வராம இருக்கணும்னு நம்ம பாடுபடுறோமே, அதுக்கு இந்த பராவித்யா தேவை. ஏன்னா அந்த பராவித்யா தான் நிஜத்தோட வித்யா, அதுல இருந்தான் எல்லாமே வந்திருக்கு. சோ அத புரிஞ்சுண்டா அப்புறமா நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. இப்ப பிசிக்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்றா, இந்த இந்த யூனிஃபைட் தியரி, கிராண்ட் யூனிஃபைட் தியரின்னு ஒண்ணு வச்சிருக்க. எல்லாமே இந்த பிக் பேங் தியரி அதுல இருந்து எல்லாமே வெளியில வந்திருக்கு. சோ அதை வச்சுட்டு இந்த இருக்கிற இந்த 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 வஸ்துக்கள் எல்லாத்தையும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த வஸ்துக்களை பத்தி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனா இந்த மனசை பத்தி அதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த தியரி வச்சுட்டு. அண்ட் கான்சியஸ்னஸ், அதை வந்து
கிட்ட கூட அது கிட்ட வராது இந்த தியரி எல்லாம் வச்சுண்டு. சோ இதுதான் பராவித்யா. பராவித்யா வந்து இந்த கான்சியஸ்னஸ், இந்த பிரம்மன், இந்த இந்த மூலஸ்வரூபம், அதை அதை அறிகிறது தான் பராவித்யா. அண்ட் இந்த பராவித்யா என்ன? அக்ஷரம். இதுதான் சொல்ல, இதான் டைரக்ட் ஆன்சர். நீ கேட்டியே எதை அறிஞ்சா எல்லாமே அறிய வேண்டாம் அப்படின்னு, டைரக்ட் ஆன்சர் இதுதான். இந்த அக்ஷரமான விஷயம்தான், இதை அறியறது தான். இதை அறிந்தால் நீ எல்லாமே அறிந்த மாதிரி. ஏன்னா காஸ் அறிஞ்சிட்டேன்னா ஆல் த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு புரியும். அதை அறியறதுக்கான வித்யா பேர் தான் பராவித்யா. அந்த பராவித்யா உனக்கு கிடைச்சதுன்னா உனக்கு இந்த பிரம்மனை புரியும். அந்த பிரம்மன் என்ன அப்படின்னா அக்ஷரமான பிரம்மன். அப்புறம் அத்ரேஷ்யம். எத் அத்ரேஷ்யம். எத் தத் அத்ரேஷ்யம். அத்ரேஷ்யம்னா பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னா எனக்கு கண்ணால பார்க்கறது மட்டும் பார்க்கல. இந்த 5 புலன்களாலையும் அதை 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 காண முடியாது. முகர முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, கேட்க முடியாது, தொட முடியாது, பார்க்க முடியாது. சோ அத்ரேஷ்யம்னா 5 புலன்களுக்கும் தெரியாதது. இப்ப நமக்கு வந்து ஒரு விஷயத்த புரியுறது அப்படின்னா, ஒரு 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 இந்த லேப்டாப் இருக்கு, அது புரியுறது அப்படின்னா என்ன? அந்த லேப்டாப் மேல லைட் விழருது, அந்த லைட் வந்து உங்க கண்ணு மேல விழருது, அந்த கண்ணுல இருந்து அது வந்து எப்படியோ அது எலக்ட்ரானிக் சிக்னல்ல உங்க பிரெயின் வரைக்கும் போறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? மனசுல அந்த அந்த இமேஜ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அண்ட் உங்களோட கான்சியஸ்னஸ்க்கு அது என்னங்கிறது முழுசா புரிய ஆரம்பிக்கும். இது ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற. இந்த கான்சியஸ்னஸ் மேல அந்த ரிஃப்ளெக்ட் ஆகலைனால அந்த கான்சியஸ்னஸ்க்கு புரியுது. இது வந்து லேப்டாப், இது உங்கள் மகள், இது உங்கள் மகன், இது உங்கள் தாய், இது வந்து அந்த மிருகம், இது அந்த பட்சி, இது அந்த மரம். இதெல்லாம் நம்மளோட கான்சியஸ்னஸ் மேல அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது பாக்குறோம், அதுல இருந்து தெரியுது. ஆனா பிரம்மனை அந்த மாதிரி கிரகிக்க முடியாது. அதான் அக்ராஹ்யம். கிரகிக்கிறதுக்கு வந்து உங்களோட இந்த 5 புலன்கள் வந்து இது பாக்குறது, கேட்கறது, முகறது, டேஸ்ட் பண்றது, தொடறது. அதுக்கப்புறம் உங்களோட இந்த மோட்டார் ஆர்கன்ஸ் இருக்கு, தொடறது, ஓடுறது, நடக்கிறது, பிடிக்கிறது, தூக்கிறது. சோ அது அக்ராஹ்யம். அந்த மாதிரி அதை தூக்க முடியாது, பிடிக்க முடியாது. நான் அது வரைக்கும் போக முடியுமா? பாத யாத்திரையில போனேன்னா எனக்கு பிரம்மனை பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது. எங்கேயாவது போய் பார்க்கறதுக்கான விஷயம் இல்லை, எதையானு தொடர்றது விஷயம் இல்லை. அதை பிடிக்க முடியுமா? அதை வந்து நான் கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அக்ராஹ்யம். இதுக்கு புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன? நம்மளோட இந்த சொப்ன உலகம். இந்த சொப்ன உலகத்துல என்ன, இதெல்லாம் மைண்ட் ப்ரொஜெக்ட் பண்றது. அதுல ஒரு மனுஷா இருக்கா, அதுல ஒரு பறவை இருக்கு, அதுல ஒரு மிருகம் இருக்கு, பல விதமான விஷயங்கள் இருக்கு. நம்மளால நம்மளால நிஜ வாழ்க்கையில பார்க்க முடியாத சில விஷயங்களா கூட உங்க சொப்னத்துல கிரியேட் ஆகுது. ஆனா அதை தொட முடியுமா? முடியாது. ஆனா இந்த மனசால தானே அதெல்லாம் வந்திருக்கு. அந்த மனசை அதை பார்க்க முடியுமா? முடியாது. இந்த மனசு தானே இது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட், இந்த மைண்ட் தானே இது எல்லாத்தையுமே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு இந்த சொப்னத்தை. சோ அந்த மைண்ட் எங்கேயோ அந்த ஓரத்துல உட்காந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா, அந்த மைண்ட் எங்கேயா தேடி கண்டுபிடிச்சுன்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை பிடிக்க முடியுமா? முடியாது. அது வரைக்கும் போக முடியுமா? முடியாது. சோ அந்த மைண்ட் எப்படி இருக்கு? அந்த மைண்ட் தான் எல்லாமே கிரியேட் பண்ணிருக்கு. மைண்ட் இஸ் த காஸ், ஸ்வப்னம் இஸ் த எஃபெக்ட்.
இந்த சொப்னத்துல எல்லாமே நிஜமா இருக்கு. மனுஷா இருக்கா, பறவைகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, மரங்கள் இருக்கு, பொருள்கள் இருக்கு, இந்த லேப்டாப் கூட அங்க இருக்கு. அதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணது எதுலேருந்து வந்துன்னா மனசுலேருந்து வந்திருக்கு. அந்த மனசை போய் பார்க்க முடியுமான்னு பார்க்க முடியாது. சோ அந்த மாதிரி அது அத்ரஷ்யம் அக்ராக்கியம். அப்புறம் அகோத்திரம். அதோட சோர்ஸ் கிடையாது, அதோட மூலம் கிடையாது. இந்த பாட் ஓட மூலம் எது? இந்த மண்ணு. இந்த மண்ணுல இருந்து தான் இந்த பாட் வந்திருக்கு. அந்த மண்ணு எங்கேருந்து வந்திருக்கு? கிடையாது. அதே மாதிரிதான் இது அகோத்திரம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு கிடையாது. அவர்ணம். அவர்ணம்னா நம்ம வர்ணம்னா நிறம் தான் சொல்றோம், கலர். அப்படி இல்லை, இது வந்து அவர்ணம்னா ஒரு குவாலிட்டியும் கிடையாது, அதுக்கு ஆஸ்பெக்ட்லெஸ்ஸா இருக்கு. சோ இது நிர்குணம், இதுக்கு குணமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன? அச்சக்ஷு அஸ்ரோத்ரம். கண்ணு கிடையாது, காது கிடையாது, தத் அபாணிபாதம். அதுக்கு கை கிடையாது, கால் கிடையாது. இதுக்கும் எக்ஸாம்பிள் இந்த ட்ரீம் உலகம் பாருங்க. அந்த ட்ரீம்ல உங்களோட கண் எதான் பாக்குறதா? பாக்குறது இல்லை. உங்களோட காதுக்கு எதான் கேட்கறதா? கேட்கறது இல்லை. ஆனா அந்த அனுபவம் முழுக்க இருக்கு. நீங்க ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கிறத உங்களுக்கு காதுக்கு எதான் கேட்கறதா? இல்லை. உங்கள் கண் அப்ப எதான் பாக்குறதா? இல்லை. ஆனா அந்த அனுபவம் எல்லாமே உங்களுக்கு வருது. அதே மாதிரி இந்த பிரம்மனுக்கும் கண்ணு கிடையாது, கால் கிடையாது, காது கிடையாது, கைகள் கிடையாது. ஆனா எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது. சோ இதுக்கு வந்து கண்ணு காது எல்லாம் இல்லாத, அதுக்கு இன்னொரு ஒரு பிலோசபிக்கலா பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அ நோயர். அதுக்கு புரியாது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு கை கால் இல்லைன்னா அது இட்ஸ் நாட் அ டூவர், அது ஒன்றும் செய்யறதும் இல்லை. நம்ம இந்த மனுஷ ஒரு ஜென்மத்துல வந்த அப்புறமா நமக்கு நம்மள என்ன டிரைவ் பண்றது? நம்மளோட கர்மாக்கள் தான் நம்ம டிரைவ் பண்றது. சோ நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு, எல்லா புலன்களையும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, அது நமக்கு வந்து திங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. சோ நம்ம வந்து கர்மா டிரைவன். ஆனா இந்த பிரம்மன் அதுக்கு தெரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்காது, செய்யவும் செய்யாது. சோ செய்யறதும் அது இல்லை, அதை அனுபவிக்கிறதும் அது இல்லை. இந்த கர்மாக்கெல்லாம் தாண்டி இருக்கு. எப்படி இந்த சொப்னத்துல அந்த மனசு, மைண்ட், அதுதானே எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஆனா மைண்ட் ஒன்னும் பண்றது இல்லை. அந்த மைண்ட் ஒன்னும் அனுபவிக்கிறதும் இல்லை. எல்லாமே அதுல இருக்கிற அந்த கேரக்டர்ஸ் தான் அனுபவிக்கிறான். அதுபோல இந்த பிரம்மனும் ஒன்றும் செய்யறதில்லை, ஒன்றும் என்ஜாய் பண்றதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை. சோ இல்லை 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 அப்படின்னு இதற்கு சொன்னான். அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம் அச்சக்ஷுஸ்ரோத்ரம் அபாணிபாதம்.
அதுக்கப்புறமா அது என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்ற. நித்தியம், அதாவது அழியாதது. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அழியக்கூடியது, காசு அழியாதது. இந்த மண் பானைகள்லாம் உடைஞ்சு போயிடுமே, மண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது. ரவீந்திரநாத் டாகூர் சொல்ற ஒரு இடத்துல, ஒரு ஒரு இலையை நினைச்சு பாருங்க, ஒரு ட்ரை இலை. அது அந்த நதியில விழுந்து அந்த நதியில கொஞ்சம் கொஞ்சமா சலனம் ஏற்படுறது. அதே சலனம் தான் இந்த காஸ்மாஸ் முழுக்க ஓடிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி இந்த காஸ்மாஸ் முழுக்க ஏதோ நடந்துட்டு இருக்கலாம். ஆனா அந்த நதிக்கு ஒண்ணும் மாறுதில்லை. அந்த சலனம் எல்லாம் அந்த நதியில ஆனாலும் நதிக்கு ஒண்ணும் ஆறுதில்லை. இந்த காஸ்மாஸ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்கலாம், காஸ்மாஸ்க்கு ஒண்ணும் மாறுதில்லை. அதுபோல இது நித்தியமானது. அப்புறம் விபும், விவிதம் பவதி இதி விபும், விவிதம் பவதி இதி விபும். அதாவது விதவிதமான விஷயங்கள் இதுல இருந்து வருது. மிருகங்களா இருக்கட்டும், பட்சிகளா இருக்கட்டும், மரங்களா இருக்கட்டும், செடிகளா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், பொருள்களா இருக்கட்டும், எல்லாமே இதுல இருந்து வருது. விதவிதமான விஷயங்கள்லாம் வருது, அதுவும் இதுல இருந்து. சோ இது விபும். அப்புறம் என்ன? சர்வகதம். இந்த காசுங்கிறது எல்லா இடத்துலயுமே பரவி, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த எஃபெக்ட்குள்ள முழுசா அந்த காசு தான். இந்த தங்க வளையல் அர்த்தம்னா அந்த வளையல் முழுக்க தங்கம் தான். இந்த அலையை எடுத்தோம்னா அந்த அலை முழுக்க நீர் தான். இந்த பர்னிச்சர், உடன் பர்னிச்சர் எடுத்தா முழுசா வுட் தான். அது போல சர்வகதம். இந்த இந்த எஃபெக்ட்ல இருக்கிறதுல எல்லாத்துலயுமே இருக்கிறது, இந்த நிஜமான இருக்கிற இந்த பிரம்மன் தான். சோ சர்வகதம், எல்லா இடத்துலயும் இது இருக்கு. சோ இதுதான் மூலமான ஒரு விஷயம். இதை புரிஞ்சுட்டா எல்லாமே புரிஞ்ச மாதிரி விஷயம். அப்படின்னா என்ன? எல்லாருக்குள்ளயும் பிரம்மன் இருக்கா, அதே பிரம்மன் எனக்குள்ள இருக்க பிரம்மன் தான் உங்களுக்குள்ளேயும் இருக்கால், மிருகனுக்குள்ளேயும் இருக்கு, அந்த பட்சிக்குள்ளேயும் இருக்கார், இந்த மரத்திலையும் அதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா எல்லாத்தையுமே சேமா பார்ப்போம். சோ அந்த தங்கம் கிடைக்கிறதா கிடைக்கலையா, நோ டிஃபரன்ஸ் டு மீ. ஏன்னா தங்கத்துல இருக்கிற பிரம்மனும் எனக்குள்ள இருக்கிற பிரம்மனும் ஒண்ணுதான். எல்லாமே பிரம்மன்லேயும் தான் வந்திருக்கு. சோ அந்த சமத்துவம் வந்துருச்சுன்னா அப்புறமா வேற உண்மை நமக்கு பிரச்சனை இல்லை. சோ சர்வகதம். ததவ்யயம், அதுக்கு அழிவு கிடையாது, இறப்பு கிடையாது, நோ டெத். சோ நித்ய விபும் சர்வகதம் ததவ்யயம். சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்மமானது. அதாவது எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா இருக்கு. அதோட எஃபெக்ட் நல்லா தெரியறது, ஆனா அது தெரியறது இல்லை. ஏன்னா அந்த சட்டில் லெவல்ல இருக்கு. அடுத்தது என்ன? யத் பூதாயோனிம். இந்த பூதம், இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே ஆன யோனி, அதோட மூலம் இது, இதுல தான் எல்லாம் வந்திருக்கு. அதுதான் உன்னோட கேள்விக்கான பதில். எதுல இருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு கேட்ட இல்லையா? எதை அறிஞ்சா எல்லாமே அறிஞ்ச மாதிரி அப்படின்னா இந்த பிரம்மன் தான்.
பரிபஷ்யந்தி தீராஹா. தீராஹா ஞானிகள். தீராஹா இதெல்லாம் உணர்றவர், இதெல்லாம் அறியக்கூடியவர். அறியக்கூடியவர்னா என்ன? இந்த 4 குவாலிட்டிஸ் எதுக்கு சொன்னோம்? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இருக்கணும்னா அந்த 4 குவாலிட்டிஸும் இருக்கிறவா என்ன? விவேக, வைராகிய, ஷட் சம்பத்தி, முமுக்ஷுத்வம். விவேகம் இருக்கணும், எது நஜம் எது நஜம் இல்லை அப்படின்னு தெரியாது. வைராக்கியம், ஒரு டிஸ்பேஷன் இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கணும். ஷட் சம்பத்தி 6 டிசிப்ளின்ஸ் இருக்கணும். என்னெல்லாம்? ஷம, தம, உபரதி, திதிக்ஷ, ஸ்ரத்தா, சமாதான. அடுத்தது கடைசியா முமுக்ஷுத்வம். அதெல்லாம் நம்ம பண்றது சீக்கிங். சோ இந்த மாதிரி தீரா அப்படின்னு இருக்கிறவா அவளுக்கு இந்த விவேகம் இருக்கும். விவேகம்னா இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சாதாரணமா நமக்கு தெரியும், ஒரு தங்க வளையல காமிச்சு வளையல் தெரியறதா? தெரியறது. தங்கம் தெரியறதா? தெரியறது. ரெண்டும் தனி, ஆனா ரெண்டும் தெரியறது நமக்கு. விவேகம்னா என்ன சொல்றதுன்னா, இந்த ரெண்டு ஆப்போசிட் விஷயத்தையும் புடிச்சுக்க முடியும், கிரகிக்க முடியும் ஒரே நிமிஷம், ஒரே சமயத்துல. ரெண்டும் அப்சல்யூட் டிஃபரெண்டா இருந்தாலும் நம்மளால கிரகிக்க முடியும். அப்படின்னா விவேகம். இந்த அலை இருக்கு, தெரியறதா? ஆமாம் தெரியுது. தண்ணி தெரியறதா? தெரியறது. அது நமக்கு இன்டென்சிக்கலி தெரியுது. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது நமக்கு தெரியுது. கேட்டா நமக்கு புரியும் இந்த ரெண்டும் இருக்கு அப்படின்னு. ரெண்டும் எங்க தனித்தனியா இருக்கா? இல்ல, ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கு. ரெண்டையும் தனித்தனியா பார்க்க முடியறதா? தண்ணி வேற அலை வேறன்னு பார்க்க முடியறதா? முடியல. இருந்தாலும் தண்ணி எதுன்னு தெரியறது, இந்த அலை எதுன்னு தெரியறது. சோ இதுதான் தீரா. இந்த தீரா இருக்கிறவளுக்கு உணருது. எதை உணருது? இந்த நித்தியமானது, விபும், இந்த சர்வகதமானது, இந்த ததபியமானது, இந்த யதா பூதா யோனிமானது, இதெல்லாம் தெரியறது. யாருக்கு? தீராவா இருக்கிறவளுக்கு. இதான் 6வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமா என்ன வருது? யத் பூத யோனிம், எந்த யோனிலேந்து எல்லாம் வந்திருக்கோ. சோ அதை டிஸ்கிரைப் பண்றதுதான் அடுத்த 3 ஸ்லோகங்கள். 7வது, 8வது, 9வது. இந்த 3 ஸ்லோகங்களும் இந்த யத் பூத யோனிம், இந்த பூதங்கள்லாம் எந்த யோனிலேன்னு வந்திருக்கோ அது இந்த பிரம்மன், அது எப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதுதான் 7, 8, 9. இந்த 7வது ஸ்லோகம் தான் நம்ம முதல்லயே சொல்லி கொடுத்தோம், இந்த சிலந்தி ஸ்லோகம். யதோர்ணநாபிஸ்ருஜதே கிருஹ்ணதே ச யதா பிருथिव्यामोषधयः சம்பவந்தி யதா சதः புருஷாத் கேஷலோமானி ததாக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். யதா எப்படி, ஊர்ணநாபி சிலந்தி, ஸ்ருஜதே வெளிப்படுத்துகிறது, உண்டாக்குகிறது, ஸ்ருஜதே, கிருஹ்ணதே திரும்பி எடுத்துக்கொள்கிறது, ச
மேலும் யதா எப்படி பிருத்திவ்யாம் பூமியில் ஓஷதய செடிகள் சம்பவத்தி உண்டாகின்றன யதா எப்படி சத புருஷாத் உயிருள்ள மனிதனிடமிருந்து கேஷ முடி லோமானி உடல் ரோமங்கள் கேஷ் நம்ம வந்து ஹேர்னா எல்லாமே ஹேர்ங்கிறோம் சம்ஸ்கிருதத்துல தலைமுடிக்கு கேஷ உடம்புல இருக்கிற முடிகளுக்கு லோம சோ கேஷ லோமானி உடல் ரோமங்கள் ததா அதுபோல அக்ஷராத் அக்ஷரம் அழிவில்லாதலிருந்து சம்பவதி தோன்றுகிறது இஹ இங்கு விஸ்வம் இந்த உலகம் சிலந்தி தன் ஜாலத்தை வெளியே உண்டாக்கி மீண்டும் தனது உள்ளேயே இழுத்துக் கொள்வதைப் போலவும் பூமியில் பலவிதமான செடிகள் தானாக முளைப்பதைப் போலவும் மனிதனிடமிருந்து முடி மற்றும் உடல் ரோமங்கள் வளர்வதைப் போலவும் இந்த உலகம் அந்த அழிவில்லாத பிரம்மத்திலிருந்து தோன்றி வெளிப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்லோகத்திலேயே படிக்கலாம் यथोर्णनाभिसृजते गृह्णते च यथा पृथिव्यामोषधयः सम्भवन्ति यथा सतः पुरुषात् केशलोमानि तथाक्षरात् सम्भवतीह विश्वम् இந்த சிலந்தி எப்படி தன்னோட கூடை பண்ணி அந்த கூடை திரும்பி எடுத்துன்றதோ எப்படி இந்த பூமியிலிருந்து பலவிதமான செடிகள்லாம் வருதோ எப்படி ஒரு உயிருள்ள மனிதனுக்குள்ளேருந்து இந்த முடிகள் வருதோ அதுபோல இந்த பிரம்மனிலிருந்து இந்த இந்த விஸ்வம் வந்திருக்கு சோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இலான் மஸ்க் கேள்விப்பட்டிருப்ப ரொம்ப ஃபேமஸ் உலகத்திலேயே மிக பணம் உள்ளவன் $1 trillion ட்ரில்லியனர் அவன்கிட்ட கேட்டா உனக்கு எப்படி நாலேஜ் வருது அப்படின்னா இதெல்லாம் 2 விதம் இருக்கு நாலேஜ்க்கு ஒன்னு அனலாஜிக்கல் அதாவது ஓமைகளோட எக்ஸாம்பிளோட இது இப்படி அதனால அது அப்படி அண்ட் இன்னொன்னு வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் அப்ப அவன் சொன்னான் இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல இருந்து கத்துக்கிறது அதாவது மூல சித்தாந்தத்துல இருந்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமானது அனாலஜியா புரியறது ரொம்ப ஈஸியானது ஆனா நான் கத்துக்கிற விதம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்ல இருந்து இந்த பிரம்மனை அறியறது ரொம்ப கஷ்டம் பிரம்மன் வந்து இதான் பிரம்மன் சொன்னா உனக்கு புரியாது இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு கிளியரா சொன்னா கூட எல்லாமே பிரம்மன் தான் எல்லாமே பிரம்மனுக்குள்ளேன்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் புரியறது இல்லை அதுக்காக தான் இந்த உதாரணங்கள் கொடுக்கிறார் இந்த உபனிஷத்துல எதோட உதாரணம் கொடுக்குற சிலந்தியோட உதாரணம் இந்த சிலந்தி வந்து இந்த அதோட அந்த வெப்ப போடுறது அது தனக்குள்ளே தான் வருது அது அப்புறம் அது தானே அதுக்குள்ள எடுத்துன்றது அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு அது எப்படி தன்னோட சிலந்தி தன்னோட வெப்ப தானே எடுத்துன்றது சோ இதுல மெட்டீரியல் காசும் சேம் அண்ட் பண்ற காசும் சேம் அந்த அந்த கூடு சிலந்தி கூடு அதுவும் சிலந்திகள் தான் அதை பண்றதும் சிலந்தி தான் இந்த ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உபாதான காரணம் வந்து அதோட மெட்டீரியல் காரணம் வந்து அந்த கோல்டு உபாதான காரணம் ஆனா அதோட நிமித்த காரணம் என்ன
இந்த ஜுவல்லர். இந்த மண்பானையோட உபாதான காரணம் இந்த மண்ணு. ஆனா அந்த மண்பானையோட நிமித்த காரணம் என்ன? அந்த பாட்டர். ஆனா இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நிமித்த காரணமும் உபாத காரணமும் ரெண்டுமே இந்த சிலந்தி தான். சோ இந்த சிலந்தி தான் கிரியேட்டிங், நரிஷிங், டிஸ்ட்ராயிங். சிருஷ்டிப்பது, காப்பது, அழிப்பது. இந்த மூன்றுமே இந்த சிலந்தி பண்றது. சோ இப்ப இத சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இந்த சிலந்தியோட எக்ஸாம்பிள் வருது. ஆனா நம்ம அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம். என்னன்னா இந்த சிலந்தி தன்னோட ஒரு கூடு பண்றது, ஒரு கூடு தானே பண்றது, தானே உள்ள எடுத்துக்கிறது. ஆனா இது ஒரே ஒரு கூடுதான். ஆனா பிரம்மன் அப்படி இல்லையே, இந்த பிரபஞ்சம் அப்படி இல்லையே. இங்க மாடு இருக்கு, சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, பட்சி இருக்கு, மரம் இருக்கு, பொருள் இருக்கு, மனிதர்கள் இருக்கா. இந்த சிலந்தி இத்தினோட ஒரு வலையை போட்டுக்கிறது, உள்ள எடுத்துன்றது. சோ இது எப்படி? அப்படின்னா அதுக்கு தான் செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி இந்த மண்ணுல இருந்து பலவிதமான மரங்களும் செடிகளும் வருதோ, அது போல பிரம்மனிலிருந்து எல்லாம் வருகிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். அப்படின்னா அது என்னது? டெட் விஷயத்துல இருந்து லிவிங் பீயிங்ஸ் வருது, அதான் சொல்றது. அதுதானே இந்த பிக் பேங் தியரியும், இந்த கிராண்ட் யூனிஃபைட் தியரி பிசிக்ஸ்ல வருது, அதுவும் அதுதானே. ஒண்ணும் இல்லாததுல இருந்து இந்த லைஃப்லெஸ் யூனிவர்ஸ்ல இருந்து சடனா லைஃப் வருது, இதுதானே அந்த தியரி. அப்படின்னா இல்லை. அதுக்குதான் மூன்றாவது ஒரு எக்ஸாம். லிவிங் மனிதனிலிருந்து இந்த டெட் ஹேரும், டெட் இந்த நகங்கள் இதெல்லாம் வருது, விதவிதமான ஹேர் வருது. அதாவது உயிரோட இருக்கும் கான்சியஸ்னஸ்ல இருந்து அன்கான்சியஸ் திங்ஸும் வருது. அப்படின்னு இந்த மூன்று காரணங்கள், இந்த மூன்று எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறார். சிலந்தியோட எக்ஸாம்பிள் யதோர்நாபிஸ்ருஜிதே கிருஷ்ணதே ச யதா, யதோர்ண நாபிஸ்ருஜிதே கிருஷ்ணதே. எப்படி உருணநாபி சிலந்தி, சிருஜதே கிருஷ்ணதே பண்றது, திரும்பி எடுத்துக்கிறது. யதா பிருத்திவ்யா மோஷதய சம்பவந்தி, எப்படி பிருத்திவ்யா இந்த பிருத்திவியிலிருந்து ஓஷதயா இந்த பிளான்ஸ் எல்லாம் வருதோ, சம்பவந்தி. யதா சத்புருஷா கேஷலோமானி, எப்படி இந்த உயிருள்ள மனிதருடன் கேஷலோமானி இந்த முடிகள் வளர்கிறதோ, ததா அப்போ அதுபோல அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம், இந்த அக்ஷரமானது இந்த பிரம்மனானது அதிலேருந்து இது சம்பவத்தியே ஆகிறது இந்த விஸ்வம். அப்படின்னு இந்த பிரம்மனை பத்தியான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். 7 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கோம். இன்னும் 2 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை நான் அடுத்த வாட்டி எடுத்துட்டோம்னா இந்த முதல் கண்டம் முடிஞ்சிரும். ஸோ தேங்க்யூ. இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். நாளைக்கு நாராயணியம் திருப்பியும் முழுசா ஆரம்பிக்க போறோம். அன்னைக்கு வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகமோட எக்ஸாம்பிள் மட்டும்தான் காமிச்சோம். நாளிலேந்து நாராயணியம் எடுத்துப்போம். அதுல இந்த எக்ஸ்பிளனேஷன் ஜாஸ்தி இருக்காது, சாண்டிங் தான் ரொம்ப முக்கியம் அதுல. ஸோ அதுல
எல்லாருக்குமே சாண்டிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்லோகம் எடுக்க முடியுமோ பார்க்கலாம். 4 ஸ்லோகங்கள் 5 ஸ்லோகங்கள் எடுக்க முடியும். ஸோ நான் ஸ்லோகம் சொல்லி முடிச்ச அப்புறம் நீங்களும் யாராவது ஒருத்தர் உங்களிலேருந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யாருக்கு வேணுமோ அவ முதலே சொல்லிட்டேன்னா, சில பேருக்கு உடனே சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் சொல்வேன். நான் நீங்க சொன்ன உடனே எனக்கு சொல்றது கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறவா கொஞ்சம் விலகி ஒதுக்கலாம். யாருக்கு சொல்லணும்னு இருக்கோ அவ வந்து தன் பேரை சொல்லிட்டோம்னா ஆல்பபெட்டிக்கலா அவளை வந்து நான் ஸ்லோகம் சொல்லி முடிச்ச அப்புறமா அந்த ஸ்லோகத்தை அவளும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு சாண்டிங் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நாளையிலேருந்து 3 நாள் நாராயணியம் எடுத்துக்கிறோம். வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. ஸோ ஒரு தசகம் முடிக்க பார்க்கலாம் இந்த 3 நாள்ல. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸோ ஒரு வாரத்துல ஒரு தசகம் முடிச்சோம்னா 2 வருஷத்துக்குள்ளேயாவது இந்த நாராயணியம் முடியும். அது பண்ணணும், எனக்கு ரொம்ப ஆசை. அது பண்ணிதான் ஆவேன். ஸோ நீங்க எல்லாரும் நாளையில இருந்து நாராயணியம் கத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னையோட கிளாஸ் இங்கே முடிச்சுக்கலாம். Jai Shri Krishna. Shri Krishna, sir. Thank you, sir. Thank you, sir. ஜெய் Jai Shri Thank you, Krishna, sir. sir. Jai Shri Krishna, Jai Shri sir.